அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது. நிச்சயமாகவே நீங்களாம் பாக்கியவீங்க தான். தேவனை தெரிந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளும் பாக்கியவதிகள். எனவே நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நான் ஒரு செய்தி கடந்து போறேன். கண்களை மூடி அந்த நோக்கி பார்க்கலாம். இயேசு வருவார் வருவார் வருவார், இதோ சீக்கிரமாய் வருவார். இயேசு வருவார் வருவார் வருவார், இதோ சீக்கிரமாய் வருவார். மேகத்தின் நடுவே ஏறி சென்றார் இயேசு, ஏறின வண்ணம் வருவார். திரும்ப கூறின வண்ணம் வருவார். மேகத்தின் நடுவே ஏறி சென்றார் இயேசு, ஏறின வண்ணம் வருவார். திரும்ப கூறின வண்ணம் வருவார். இயேசு வருவார் வருவார் வருவார், இதோ சீக்கிரமாய் வருவார். ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க மணவாளனாய் வருவார். திரும்ப மகிமையுடன் வருவார். ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க மணவாளனாய் வருவார். திரும்ப மகிமையுடன் வருவார். இயேசு வருவார் வருவார் வருவார், இதோ சீக்கிரமாய் வருவார். இருவர் இருவராய் இருப்பார், அங்கே ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார். ஆனால் ஒருவர் கைவிடப்படுவார். இருவர் இருவராய் இருப்பார், அங்கே ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார். ஆனால் ஒருவர் கைவிடப்படுவார். இயேசு வருவார் வருவார் வருவார், இதோ சீக்கிரமாய் வருவார். ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டாக்குகிற சர்வவல்லமையுள்ள தெய்வம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே முதலாவது அந்த இந்த சபையில கொண்டது நீட்டிருக்கிற அதுக்காக நன்றி. 2024 ஆண்டிலே கடைசி மாதத்திலே 26ஆம் தேதி இந்த சபைக்கு கொண்டு இருக்கிறீர்களுக்காக நன்றி. உங்களுடைய சித்தம் எதுவோ அதை நீங்க செய்யுங்க, நீங்க மகிமைப்படுங்க. உங்களுடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம், நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஒன்றும் சுயம் வெளிப்படக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் வெளிப்படட்டும், மற்றும் புரோஜனமாக இருக்கட்டும். தேவையானதை சந்திங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம். நான் வந்தது லேட்டு, அதனால உங்களை ஜாஸ்தி இது பண்ண முடியல. எனக்கு பல சோதனைகள், பல போராட்டத்தில் தான் நான் வந்தேன். ஏன் சொன்னாலும் 10 மணிக்கெல்லாம் நீ வந்துடணும் அப்படின்னாரு. எனக்கு 10 மணிக்கு தான் யாருமே ஆகுது. அதனால நான் இவருக்கும் சொல்ல முடியல, அங்கேயும் சொல்ல முடியல. அதனால கண்டிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோதனைகள் மத்தியில கடந்து நான் இங்க வந்தேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவ நல்லவர்,
உங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான உங்களுடைய தேவனுடைய ஊழியக்காரருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் உங்கள் ஆவிக்குரிய நல்ல ஜீவிதத்தில் வளர்த்து கொண்டு வருகிறார் நான் கேள்விப்படுவேன். அயராமல் உழைக்கிற ஒரு தேவ மனிதன், சோர்ந்து போகாத இருக்கிற ஒரு மனிதன், கர்த்தருக்கென்று உண்மையாய் ஓடக்கூடிய ஒரு தேவ மனிதனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருக்காக நல்லா ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய வளர்ச்சி அடைய வேண்டும், நிறைய காரியங்களை செய்ய வேண்டும். நான் இன்னைக்கு அதிகமா சாட்சி கொடுக்கல. ஏன்னா என்னுடைய சாட்சி நீங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா கேட்டீங்கன்னாக்கா நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்த ஒரு மனுஷன். எங்கள் குடும்பம் பூசாரி குடும்பங்கள். இந்த பூசாரி குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன். அந்த குடும்பத்திலிருந்து சில நாட்கள் ஒரு 19 வருஷங்கள் முகமதுரா மாறினேன். முகமதுரா இருந்தேன். அது பிற்பாடு நமாஸ் படிச்சுட்டு மசூதிக்கு போயிட்டு எல்லாம் செய்துட்டு வரும்போது எனக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எங்க நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி நான் தேடி அலைந்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு நாள் தேவனை சந்திக்கும்படி எனக்கு நேரம் கிடைத்தது. அன்னைக்கு ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர்கிட்ட போயிட்டு முதல்ல இந்தா இருந்தேன், அப்புறம் ரெண்டாவது முகமதுரா இருந்தேன். இதுலயும் நமக்கு புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்துல தேட ஆரம்பித்தேன். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் நான் தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து உண்மையான தெய்வம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் போது 3 இரவும் அப்படிதான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். 3வது இரவு சரியா 3:30 மணி அளவிலே தேவன் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அப்ப பேசும்போதுதான் நான் அறிந்து கொண்டேன், இயேசுதான் இந்த பூமியில உண்மையான தெய்வம் என்று சொல்லி. அது பிற்பாடு நான் எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பித்தேன். எங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் பேசி அவங்க எல்லாம் ஒருத்தரா மனம் திரும்பி வைத்து அந்த கும்பிட்ட தெய்வம்லாம் தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஒருத்தராய் கொண்டு வந்து சத்தியத்தை சொல்லி பிறகு அந்த நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடுதான் எங்களுக்கு குழந்தையே பிறந்தது. அதுக்கு முன்னே எங்களுக்கு குழந்தை இல்லை. இப்ப என்னுடைய பெரிய மகளுக்கு 37 வயசு. நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 41 வருஷம் ஆகிறது. அதுக்கு முன்னே நான் செய்யாத காரியம் அல்ல, போகாத இடம் அல்ல, எல்லா இடத்தையும் பார்த்து அலைஞ்சி தெரிஞ்சுதான் நான் இயேசு இடத்துல வந்தேன். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு புரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்த என்னை கிறிஸ்துவ பார்த்தா எனக்கு பிடிக்காது. எங்க தேர்தல் யாரும் மறந்து விட மாட்டேன். காரி துப்புவேன், அடிச்சு கொண்டு போய் வெளியூர் துருத்துவேன். எத்தனையோ முறை தடி எடுத்து ஓடி அவங்கள வீட்டு வாசப்படி வராத அடிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கொடுமையா இருந்த ஒரு மனுஷனை தேவன் சந்தித்தார். எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டேன். ஆண்டவரை முழு மனதாக ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் தேவனுக்காக ஒரே வருஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்தேன். 2வது வருஷம் நானே ஊழியத்துக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஊழிச்சு ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற மக்களை நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1983 84 ஊழியம் செய்த 85 பாஸ்டர் ஆர்டினேஷன் பெற்று பாஸ்டரா மாறினேன். தேவனுக்காக முழு நேர ஊழியக்காரனாக மாறினேன். கர்த்தர் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து
பல பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறார், பல அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். இப்ப எங்க குடும்பம், எங்க மாமனார் குடும்பம் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து அந்த பழைய பாரம்பரியத்திலிருந்து விலக்கி எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாரும் கர்த்தருக்குள்ள வழி நடத்தி வருகிறோம். அவங்க அந்தந்த இடத்துல சாட்சியா இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. நிறைய இருக்கு, என்னுடைய சாட்சி நிறைய இருக்கு. நான் கர்த்தருடைய வசனத்துக்காக நான் போறேன். இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலை குறித்து நாம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி தேவன் எது வரைக்கும், எந்த நேரம் வரைக்கும் அவர் பேசுறாரோ பேசிட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்து கொடுத்ததை நம்ம பார்க்கும்போது, முதலாவது ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒரு தேவ மனிதர். ஏன்னா அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நல்லா தெரியும். ஆபிரகாம் எப்படி எந்த இடத்துல இருந்து வந்தாரு, எந்த இடத்துல இருந்து தேவனை ஏற்றுக்கொண்டாரு, எப்படி வாழ்ந்தாரு, அந்த வாழ்க்கை வரமுறைப்படிதான் என்னுடைய வாழ்க்கை வந்தது. அதனால ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்தபடினால் ஆபிரகாம் மறுப்பு சொல்லாதே அவர் தேவனுக்காக கீழ்ப்படிந்து நடந்தார். அந்த கீழ்ப்படிதல் தான் தேவன் ஆபிரகாமை பல காரியங்களை வெற்றி பெற தேவன் செய்தார். ஆமென். இப்போ ஒவ்வொரு ஊழியக்காரன் நம்ம பார்க்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கீழ்ப்படிதலாவே இருந்தார்கள். இப்ப எபேசியர் புஸ்தகத்தை எடுத்து நம்ம இன்னைக்கு சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். எபேசியர் 5வது அதிகாரத்தை குறித்து நம்ம எடுத்து வாசிக்கும் போது அந்த கீழ்ப்படிதலை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம படிக்கலாமே. நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி மாறி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். நம்மில் அன்பு கூர்ந்ததை போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கீழ்ப்படிதல் தேவனுடைய, அதுக்கு கீழ் வசனம் படிக்கிறோம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளை உங்களுக்குள்ளே. ஆமென். அதுக்கு கீழ் வசனம் படிக்கிறோம். அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது தேவன் இந்த வேதத்துல எப்படி நமக்கு எதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு குடும்பம் என்று சொன்னால் அது தேவனால உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம். அதாவது கணவன், மனைவி, பிள்ளைகள் இவர்கள் இருந்தாதான் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அது எல்லாருக்கும் உரியது, எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதை விட இன்னொரு குடும்பம் இருக்கிறது, அதுதான் சபை. இந்த சபையில இது ஒரு பெரிய குடும்பம், நம்முடைய குடும்பம். இது ஒரு குடும்பம். அப்ப இந்த குடும்பத்துல நாம வாழும் போது, இந்த குடும்பத்துல ஜீவிக்கும் போது, இதுல 24வது வசனத்தை நம்ம படிக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். 5:24, 23, 24. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறதை போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார்.
ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நல்லா அழகா திருத்தமா இந்த பவுல் நல்லா அழகா எழுதியிருக்கிறார். இது ரெண்டு நமக்கு ரொம்ப அவசியம். எங்களுடைய ஊழியத்துல நான் நிறைய குடும்பத்தை பார்த்தேன், நிறைய ஊழியக்கார குடும்பத்தை பார்த்துருக்கேன், ஊழியக்கார குடும்பத்தை பார்த்து இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நல்ல குடும்பம், நல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்த குடும்பங்கள் இன்னைக்கு செதறுண்டு கிடக்கிறது, பிரிவினையா இருக்கிறது. ஏன் அந்த குடும்பத்துல இதுக்கு இந்த காரணம் வர காரணம் என்ன காரணம் அப்படின்னீங்கன்னாக்கா, இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்துல குடும்ப ஜபம் இல்லை. ஊழியர் குடும்பத்துல உபவாச ஜபம் இல்லை. குடும்பத்துக்காக உபவாசம் இருக்கிறது கிடையாது, தனிப்பட்ட விதத்துல உபவாசம் எடுக்கிறது கிடையாது, சபைக்காக உபவாசம் எடுக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். குடும்பத்துக்காக உபவாசம், தனிப்பட்ட உபவாசம், சபைக்கென்று உபவாசம். சபைக்கென்று உபவாசம் எடுக்கும் போது சபையினுடைய காரியங்களை திருத்தறதுக்கு தான், சபையினுடைய காரியங்களை சந்திக்கிறதுக்கு தான் சபைக்காக உபவாசம். இரண்டாவது, குடும்பத்துக்காக உபவாசம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், உறவுகள், மனைவிகள், மற்றவர்கள் இவங்கெல்லாம் ஒன்றாக இருக்கிறதுக்கு, ஒருமனமாக இருக்கிறதுக்கு அதுக்கு உபவாசம். தனிப்பட்ட வாழ்க்கையில எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் எந்த பிரச்சனை வராதபடி கர்த்தர் நம்மளை பயன்படுத்துறதுக்கு தனிப்பட்ட உபவாசம். தனிப்பட்ட உபவாசம் என்று சொன்னால் தன் சரீரத்துக்குரிய காரியங்களை தேவன் பலப்படுத்துறதுக்காக தனிப்பட்ட உபவாசம். இந்த மூன்று உபவாசங்களும் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் எடுக்கிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஊழியக்காரர்கள் உபவாசம் இல்லை, எடுக்க மாட்டாங்க, நேரம் இல்லை. தேவனுடைய சமூகத்துக்கு போய் உட்கார்றதுக்கு நேரம் கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு நேரம் கிடையாது, ஆண்டவரோடு கூட பேசுறதுக்கு நேரம் கிடையாது. கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்கிறாரு, கர்த்தர் என்ன பேச போறாரு, கர்த்தர் எப்படி நம்மளை நடத்த போறாரு கேட்கிறது கிடையாது. தன்னுடைய இஷ்டம், தன்னுடைய மனசு எப்படி செய்யப்படுகிறதோ அப்படி செயல்படுகிற ஊழியர்கள் அன்னைக்கு நிறைய மாறிட்டாங்க. நிறைய மாறிட்டனால இன்னைக்கு ஊழியக்கார குடும்பத்துல தன் பிள்ளைகள் சரி கிடையாது. கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க நிறைய உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க பிள்ளைங்க சரி கிடையாது, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சரி கிடையாது. சில பேர், நான் நிறைய பாசங்களை நான் பார்ப்பேன், ஏன்னா இத்தனை வருஷம் காலாச்சு நான் பார்த்தேன், நிறைய பாசங்களை நான் பார்ப்பேன். பாசம் செய்து கொடுப்பாரு, மனைமார்கள் எதில் உட்காந்து சைட் பண்ணுவாங்க. அவங்க பண்ற மாதிரி தான் இவருக்கு செய்து கொடுக்கணும். அவங்களுக்கு மிஞ்சி இவங்க போகக்கூடாது. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு செவி கொடுக்கிற தேவ மனிதன், தேவ ஊழியக்காரர் யாருக்காக செவி கொடுக்கிறாங்க? எதை பேசப்படுகிறது? தேவனை மையமா வச்சு பேச வேண்டிய வார்த்தை எதை சார்ந்து பேசுகிறார்கள்? எந்த வார்த்தை கேட்கப்படுகிறது? யோசனை பண்ணி பாருங்க. இந்த
மாதிரி ஊழியர்கள் இங்க நிறைய இருக்கிறார்கள். வாரத்துல 4 நாள் உபவாசம் இருப்பேன். அதுல சனிக்கிழமை நான் எங்கேயும் போகவே மாட்டேன். ஐயா கிட்ட சொல்லுவேன், நீங்க சனிக்கிழமையா வானக்கு எடுக்காதீங்க, அன்னைக்கு மீட்டிங் வைக்காதீங்க, அன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்துல முழுமையா இருக்கணும், நாளைக்கு நான் பிள்ளைங்க நானும் சபையில நிக்கணும், தேவனுடைய சமூகத்துல போய் நிக்கணும், நான் கர்த்தரிடத்துல வார்த்தை பெற்றாதான் நான் அங்க போய் நிக்க முடியும். போகவே மாட்டேன். இந்த வார்த்தை, இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. அதாவது 25 வசனம் படிக்கிறோம், புருஷனானவன் உங்கள் மனைவிகளுக்கு அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவுக்குள் சபையும் அன்பு கூறுங்கள். அப்ப நாம தேவனிடத்துல போனதான் சபையில இருக்கிற பிள்ளைங்க, சபையில வளர்ற பிள்ளைங்க எல்லாம் நம்ம மேல அன்பா இருக்கும். இன்னைக்கு நிறைய இடத்துல இதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு செயல்பாடு இல்லாம இருக்கிற ஒரு குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் இருக்கு, நிறைய ஊழியக்காரர் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, அடுத்த வசனத்தை நம்ம படிக்கிறோம், 26வது வசனங்கள். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகளை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பெயற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வது. ஆமென். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? முதல்ல நான் என்ன சொல்றேன், இங்கே நாம நிற்கும் போது நாம தான் சரியா இருக்கும். நம்ம தான் சரியா இருக்கும். நம்ம சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். நான் எங்க சபையில ஞானஸ்தானம் கொடுக்கும் போது 19 வயசு பொண்ணு, நல்ல வாரத்துக்கு பொண்ணு, 95 தொட்டியில் இறங்கிட்டு இருக்கிற 11 பேர் ஞானஸ்தானத்துக்கு நின்றுக்கிறாங்க. முதலாவது ஒரு பொண்ணை கூப்பிட்டு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். அந்த பொண்ணு ஞானஸ்தானம் கொடுத்து அந்த பேர் வச்சு இப்படி அமுத்தி இப்படி தூக்க செத்து போச்சு தண்ணியிலே. அந்த மாதிரி 4 பேர் இருக்கிறாங்கம்மா எங்க இடத்துல, 4 பேர் இருக்கிறாங்க. மறித்து போய் உயிரோடு இருக்கிறவங்க 4 பேர் இருக்கிறாங்க. இன்னும் இருக்கிறாங்க, சாட்சியா இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் வயசானவங்க இறந்துட்டாங்க, மீதி 3 பேர் இருக்கிறாங்க. புரியுதா? மறிச்சு போச்சு, தூக்க முடியல, மெத்தங்குது அப்படியே தொட்டில. ஜனங்களாம் ஆச்சரியப்படுறாங்க, அழுகுறாங்க. அவங்க உறவுலாம் சொந்த பந்தம் அழுகுறாங்க. அவங்க இந்து குடும்பத்திலிருந்து அப்பதான் அந்த பொண்ணு வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு வந்திருக்குது. எப்படி இருக்கும் பாருங்க. 1.5 மணி நேரம் நான் தண்ணி விட்டு ஏந்திருக்கவே இல்லை, மேல வரவே இல்லை. என் தேவன் இந்த மகளுக்கு உயிர் கொடுக்கணும். நீ ஜீவன் உள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். எல்லாரும் சொல்லிட்டு எல்லாரும் தொட்டி சுத்தி ஜெபம் பண்ணி நிற்கிறாங்க. நானும் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், 2 கையை மேல உயர்த்தி. 1.5 மணி நேரம் ஜெபிக்க 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 அந்த பெண், மரித்து போன அந்த பெண் திரும்ப உயிரோட வந்தது. 1.5 மணி நேரம் கழிச்சு திரும்ப அந்த பொண்ணை தூக்கி நிக்க வச்சு மறுபடியும் அதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து வெளியேற்றது. 4 பூசாரிங்க இருக்கிறாங்க, கோயில் பூசாரிங்க. ஒரு அம்மா இருக்காங்க, நீட்டு சடை அப்படி இப்படி இவ்வளவு தூரம் இருக்கும் அவங்க போட்டிருக்குது. ஒரு நாள் ஜெபம் பண்ண போனேன், கர்த்தருடைய சித்தத்தின்படி
ஜெபம் பண்ண போகும்போது இந்த அம்மா விட்டு வாசப்பட உள்ள போனீங்கன்னாக்கா பாம்புங்களாம் வளர்த்துக்கிறாங்க. புத்துல வச்சுக்கணும், குச்சால தள்ளி தள்ளி விடுறாங்க. போங்க போங்க அப்படின்ட்டு, என்ன போங்க போங்க அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பாம்புங்க தள்ளி தள்ளி விடுறாங்க, பால் வச்சுருக்கிறாங்க. யோசனை பண்ண ஒரு நாள், ஆண்டவரே இதுக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற ஜனங்களும் பயப்படுறாங்க. ஆனால் இந்த அம்மா நல்லா இருக்குது. ஒரு நாள் அந்த வழியாக போகும்போது ஆண்டவர் சொன்னார், இப்போ உள்ளே போயிட்டு அந்த மகளுக்கு தலைமலை முதல்ல கை வை அப்படின்னாரு. நான் கொஞ்சம் அச்சப்பட்டு நின்ற வாசப்படியில், என்ன ஆண்டவரே இந்த மாதிரி இருக்கிற இடத்துல போக சொல்லிங்க எப்படி போகுது அப்படின்ட்டு கடற்கடன்னு நேராக போனேன். அந்த தலைமலை அந்த முடி இருக்குல்ல, அது மேலே கை வச்சு இயேசுவின் நாமத்தினால மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கை வச்சு இப்படி அடித்தேன். அடித்த உடனே அந்த பொம்பளை கண்ணு இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் ஒரே முறை முறைச்சினாங்க. நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால உன்னை இந்த சரித்து விட்டு இன்னைக்கு நான் வெளியேற்றுக்கிறேன், போ வெளியே அப்படின்னு சொன்னேன். கர்த்தருடைய கிருபையினால அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சந்தோஷமா பேர் அவங்களுக்கு. அந்த புத்தெல்லாம் இடிச்சாச்சு, அந்த பாம்பெல்லாம் அடிச்சு போட்டாச்சு, இன்னைக்கு நல்லபடியா இருக்கிறார்கள். பல காரியங்கள். 2 மாசத்துக்கு முன்ன ஒரு பாப்பாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். கேன்சர் வியாதியா இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு மனம் நல்லாச்சு. அந்த பொண்ணு ஞானஸ்தானம் எடுத்துக்கின்னு ஒத்துக்குச்சு. அதுக்கு போல அந்த தொட்டியில் போயிட்டு நான் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு நான் நின்று இருக்கிறேன். அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணி பூரா ரத்தமா மாறிடுச்சு, ஃபுல் ரத்தம். அந்த பொண்ணு சொல்லுது, ஐயோ நான் எப்படி இந்த ரத்தத்தில் இறங்குவேன் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இல்லைம்மா அந்த ரத்தம் கிடையாது, தண்ணி. நான் நிற்கிறேன் இல்லையா, ஏன் பயப்படுறேன் அப்படின்ட்டு. இந்த பொண்ணு சொல்லுது, இல்லை ரத்தம், நான் இறங்கவே மாட்டேன், என் மேலெல்லாம் ரத்தம் வச்சிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு பாடு அந்த மகளுக்கு நல்லா ஜெபம் பண்ணி அந்த தொட்டில இறக்கி அந்த ஞானஸ்தானம் கொடுத்து எழுப்பின ஒரு பாடு அந்த மகளுக்கு அந்த கேன்சர் வியாதி இல்லை. இப்ப கர்த்தர் நல்லா வச்சிருந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நிச்சயம் கர்த்தர் நம்மை கீழ்ப்படிந்து மேல்படிக்கு உயர்த்துவார். வீட்டுல குடும்பத்துல கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியில் இருக்குதா? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம மனைவி அவங்க சொன்ன வார்த்தை நம்ம ஏற்றுக்கிறோமா? அதுக்கு மறு வார்த்தை பேசுறோம். கணவன் சொன்ன மனைவி ஏற்றுக்கிறாங்களா? இல்ல, அதுக்கு திரும்ப ரிட்டர்ன் வார்த்தை. வீட்டுல பிள்ளைங்க தாய் தகப்பன் வார்த்தை ஏற்றுக்கிறாங்களா? இல்ல. எப்படி நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க முடியும்? சாட்சியான வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? யோசித்து பாருங்க. எங்க இடத்துல மற்ற ஜனங்கள் ஊழியமும் செய்ய முடியாது, உள்ள வரவும் முடியாது. ஒவ்வொரு நாளும் கொலை, வெறி, வெட்டு, குத்துதான். எங்க ஏரியாவில் நடக்காத பாட்டில் கிடையாது, கஞ்சா கிடையாது, சாராயம் கிடையாது. இன்னமும் நிறைய நடக்குது. அந்த இடத்துலதான் இன்னைக்கும் என்னை பார்த்தாக்கா அந்த மாதிரி செய்யற பசங்க என்னை பார்த்தா போயிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த அளவுக்கு அங்க வச்சிருக்கிறார். அவங்களுக்கு எதனா ஒண்ணுனாக்கா வந்துருவாங்க, முன்னாடி எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நாங்க இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சொல்லி 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 ஒரு தம்பி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, நிறைய சாட்சி இருக்கு. என் வாழ்க்கையே சாட்சி தான். ஒரு தம்பி வீசர்வலை எடுத்து போயிட்டு ஒரு ஆட்டோக்காரன் படுத்து நின்றுக்கிறான். அவனை போய் அந்த அவங்க மனைவி தவறான வழியில போறதுனால அவங்களுக்கு பணம் கொடுத்து வெட்டிட சொல்லிச்சு. போனா வெட்டிட்டான். வெட்டிட்டு அந்த கத்தியில ரத்த 2 கத்திலையும் ரத்த சொட்டு சொட்ட ஒழுகுது. அப்படியே கொண்டாந்து முன்னாடி போட்டு ஆனா நிஜம் வந்துட்டான்.
எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். கர்த்தர் அவனுக்கு அந்த நேரத்துல அவனை திட்டி சண்டை போட்டு அடிச்சு அவனுக்கு ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனா இருக்கிற அதே இடத்துல என் இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் ஊழியக்கார பிள்ளைங்க தான். எங்க சபையிலிருந்து போன பிள்ளைங்க என்னை சுத்தியே 4 பேர் ஊழியம் செய்யறாங்க. 4 பேர் எங்க சபை பிள்ளைங்க தான். ஆனா அதுல என்னன்னாக்கா எங்க சபையில இருக்கிறவங்களே இட்டு போயிட்டாங்க. அதான் கஷ்டம். நான் அங்க கஷ்டப்படவே இல்லை. நானே சொல்லுவேன், கொஞ்சம் 5 வருஷம் ஆச்சுனாக்கா நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னுவேன். நீங்க போனதான் வேற ஆள் வருவாங்க, அவங்க சத்தியத்தை கேட்பாங்க, அவங்களுக்கு நான் நேசம் கொடுக்க முடியும், நீங்க போங்க அப்படின்னுவேன். அதனால எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லாதபடி கர்த்தர் நம்ம என்னை அந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம். 6வது அதிகாரம் எடுத்து 1ஆம் வசனம் படிக்கும் போது பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், இதுதான் நியாயம். அல்லேலூயா. சொல்லுங்கம்மா. எங்க பசங்களை பத்தி பார்த்துக்கிறாரு. எங்க மகளுக்கு கல்யாணம் ஆயிட்டு 18 வருஷம் ஆச்சு. பையனுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. இன்னமும் நான் அடிப்பேன். காலையில் கூட அடிச்சுட்டு வந்தேன். பெரிய பையன், சின்ன பையனே அடிப்பேன். அவனுக்கு தான் இப்ப கல்யாணம். அது ஐயா மூலியமா தான் அடிக்கிறேன், கண்டிஷன் பண்றேன். ராத்திரி எல்லாத்தையும் பண்ணோம். ஃபுல் எல்லாம் முடிஞ்சது. சாப்பாடெல்லாம் கொடுத்தோம். எவ்வளவு பேருக்கு துணி கொடுத்தோம், சபையில துணி கொடுத்தோம், எல்லாத்தையும் முடிச்சேன். இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து சொல்லிட்டு வந்துட்டேன். நேற்று என்னால முடியல, ஜரம் முடியல, நம்ம படுத்துக்கிறேன். 10 பேர் ராத்திரி போனோம், ப்ரோக்ராம்லாம் நடத்துறோம். சாயங்காலம் ப்ரோக்ராம் நடத்திட்டு வீட்டுக்கு வந்தோம். எல்லாரும் கும்பலா உட்கார வச்சு வீட்டுல பிள்ளைங்க, மனைவி, மருமவன் எல்லாமே, மருமவன் எங்கதான் இருக்கான். எல்லாரும் கும்பலா உட்கார வச்சு பேசி, நியமா அந்த மாதிரி தவறு செய்த தப்பில்லது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மருமன் கிட்ட அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீரா இவங்க கொண்டு வரணும். ஒற்றுமை, கீழ்ப்படுதல், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி யார் மூலமா வெளிப்படணும்? கிறிஸ்துவா இருக்கிற நம்ம மூலமா தான் வெளிப்படணும். நம்ம பிள்ளைகளை கொடுத்து நம்மளே உட்கார்ந்து புத்தி சொல்றதுக்கு, அறிவு சொல்றதுக்கு, சொல்லிக் கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியல அப்படின்னா வேற யார் சொல்லுவாங்க? சொல்லுங்க. இந்த வசனம் மாத்திரம் படிக்கிறோம். பிள்ளைகளை பெற்றோர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள் அப்படின்னு சொல்லி, அதுதான் நியாயம் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். பைபிள்ல இருக்கிறத படிக்கிறோம். செயல்முறை கொண்டு வருமா? நடக்குதா அந்த வீட்டுல? அதுக்கு 2வது வசனம் படிக்கிற பாருங்க. இப்படி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை பூமியில எப்படி அப்படின்னாக்கா எந்த வயசுல இருக்கும் போது, அது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வயசு 120 வயசு வாழ்நாள் நீடித்து இருக்கும். அதுக்கு காரணமா இருக்கிறது தாய் தகப்பன். பிள்ளைகளை வளர்ப்புல அந்த பிள்ளைகள் வளர்க்கும் போது அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை ஒழுங்காக இருக்கிறதுனால, நீதி நேர்மையா இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்க வாழ்க்கை செழுமையா இருக்கிறது. பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தான் சொல்றோம். வார்த்தைலாம் இருக்குதான் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இந்த வார்த்தைலாம் நமக்கு தான் சொல்றோம். ஆனா இந்த வார்த்தை வசனத்துல இருக்கிற வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா? சங்கீதம் 119வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். 1வது வசனத்துல
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். படிக்கிறவங்க தவிர அந்த மாதிரி என்ன பண்றது இல்லை. சில பேர் பாத்தீங்கன்னாக்கா பைபிள தனக்கு மாதிரி மாத்திக்குவாங்க, அவருக்கு மாதிரி எடுத்துக்குவாங்க, அவருக்குள்ள இருக்கிற வசனத்தை மாத்திரம் பேசுவார்கள், அவருக்குள்ள இருக்கிற அவங்களுக்கு பிரியமான இருக்கிற வார்த்தையை மாத்திரம் பேசுவார்கள். ஆனா மீதி வார்த்தை பேச மாட்டாங்க. அது வந்து எனக்கு இல்ல வேற ஒருத்தருக்கு அப்படின்னு. எல்லாமே நமக்கு தான். நாம தான் மனம் திரும்பணும், நாம தான் உண்மையா இருக்கணும், நமக்கு தான் என்று சொல்லி எடுக்கிறதே கிடையாது. புரியுதா? இதில் இருக்கிற வார்த்தைகள் அத்தனையும் எனக்கு. நாம் மனம் திரும்பணும், நான் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும், நான் தேவனுக்கு முன்பாக நீதியா இருக்கணும், நான் தேவனுடைய வரும்போது நீதிமான்களை போல சிங்கத்தை போல தைரியமா நிற்கிற வார்த்தை அது எனக்கா இருக்கணும். கரை திரையற்று நான் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். நாங்க வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு இந்த வசனம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் குழந்தைய பிடிச்சி ஒரு 15 முறை அந்த வார்த்தை சொல்லி நாங்க அந்த வார்த்தை சொல்லி நாங்க ஜெபம் பண்ற வார்த்தை உண்டு எங்க குடும்பத்துல. உலகத்துல செய்ய கொள்ளுகிறவன் எவனுக்கோ அவனுக்கு தான் வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். உலகத்தின் காரியங்களை, உலகத்தில் இருக்கிற இச்சைகளை, உலகத்தில் இருக்கிற பெருமைகளை, உலகத்தில் இருக்கிற ஈவான காரியங்களை, ஆதாயத்தை, பலவிதமான கொடுமைகளை, இதெல்லாம் யார் செய்ய கொள்ளுகிறார்களோ அவங்களுக்கு தான் வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். இதுல இன்னொரு காலகட்டத்தை உங்களுக்கு சொல்றேன். எங்க குடும்பத்துல நாங்க லைனா படுத்துக்குவோம். எல்லாருக்கும் தனித்தனி ரூம் இருக்கு. ஐயா பார்த்தாரு, எல்லாருக்கும் தனித்தனி ரூம். ஆனா தனித்தனி ரூம் தான் நைட்ல படுக்கும்போது எல்லாம் ஃபுல்லா ஆள் தான் படுத்துக்கும், கும்பலா படுத்துக்கும். லைட் எரிச்சுட்டே இருக்கும். காலையில் ஏறிச்சு அப்படியே உட்கார்ந்து 4 மணிக்கெல்லாம் ஆராதனை பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு தான் பிரேயர் முடியும். இப்ப அந்த பிரேயரை நான் ஒரு 7-8 வருஷமா சபையில் வச்சுட்டேன். டிசம்பர்ல இருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் கால ஆராதனை சபையில டெய்லி. இன்னைக்கு கூட கால ஆராதனை நடத்தி தான் வந்தேன். சாயங்காலமும் ஆராதனை, டெய்லி சாயங்கால ஆராதனை. இதுல 3வது வசனம் படிக்க பாருங்க. 6வது அதிகாரம் 3வது வசனம். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. எந்த பிள்ளைங்க இன்னைக்கு அப்படி பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து குடும்பத்துல கிறிஸ்து குடும்பத்துல தாய் தகப்பனுக்கு கனம் பண்றவங்க யாரு? தாய் தகப்பனை நேசிக்கிறவங்க யாரு? நல்லா கவனிக்கணும். உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே அந்த வார்த்தை. முதலாவது கற்பனை, முதலாவது கற்பனை. இந்த முதல் கற்பனையில நம்ம கை கொண்டு இருக்க வேண்டும். எங்க ஐயாவுக்கு தெரியும், போன வருஷம் தான் எங்க அம்மா இறந்தாங்க.
3 வயசு அவங்களுக்கு. ஆனா நான் தூரமா இருக்கிறதுனால அவங்க தம்பிக்கிட்டு தான் வளர்ந்தாங்க, தம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. மாசத்துல 2 முறை போயிடுவேன். நான் போயிட்டு அவங்க கிட்ட உட்காந்து அவங்க மடி மேலே உட்காந்து சாஞ்சிக்கினு படுத்துக்கினு அவங்க கிட்ட கொஞ்சிக்கினு இப்படிதான் இருப்பேன். அவ்வளவு பாசம். அவங்க மறித்து அடக்கம் பண்ணும்போது அவங்களுக்கு ஞானஸ்நானம் நான் தான் கொடுத்தேன், எங்க அப்பாவுக்கு ஞானஸ்நானம் நான் கொடுத்தேன். அவங்க அடக்கம் பண்ண போகும்போது எனக்கு ரொம்ப அழுத்தம் வந்துச்சு, ரொம்ப அடக்கவே முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதே போலதான் என் கூட பிறந்தவங்க தம்பிங்க வந்து 6-7 பேரு, பெண்கள் 2 பேர், மொத்தம் 9 பேர் நாங்க இருக்கிறோம். இந்த 9 பேரும் என்னை அவ்வளவு அருமையா பார்த்தாங்க. எல்லாரோட பெரியவன் நான் தான். இப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு மலை பிரசங்கத்துக்கு போனேன். முடிச்சிட்ட உடனே நான் அந்த பிரசங்கம் முடிச்சிட்டு கீழே இறங்கிறதுக்குள்ளே எங்க தம்பிங்க 2 பேரும் அப்படியே அங்கேயே உட்கார வச்சு என் கையை காலெல்லாம் அமுத்தி விட்டாங்க. அவங்கெல்லாம் இந்தா இருந்து ரட்சிப்புல வந்தவங்க, கர்த்தரிடத்துல தேவனை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க. எங்க தங்கச்சிங்க 2 பேரும் என் கூட தான் வராங்க ஊழியத்துக்கு. 2 பேரும் உட்காந்துன்னு எனக்கு அவ்வளோ அருமையா நானே உட்காந்து அழுதுனே இருப்பேன். யாருக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உட்கார்ந்து அழுதுனே இருப்பேன். என் கை காலை அமுத்தி விட்டு இருப்பாங்க எல்லாரும். நான் வந்து ஆட்டோல உட்கார்ந்து பஸ் ஏற வரைக்கும் என் கூட என்னை விட்டு போக மாட்டாங்க. தம்பி மனைவிகளும் சரி, தம்பி பசங்களும் சரி, தம்பிங்களும் சரி, எல்லாருக்கும் பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க. தம்பிங்களும் பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க, தங்கச்சிங்களும் பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க. அந்த பாசம் இதே அதிகாரத்தில் தான் இருக்கு நினைக்கிறேன். அதாவது 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு நினைக்கிறேன். அந்த வசனங்கள், தேவன் அன்பா இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அதுக்கு மேல வசனத்துல நீங்க அதாவது 3ஆவது அதிகாரத்தை எடுத்து 13-14 வசனத்துல படிக்கும் போது அந்த வசனம் சொல்லுது, உன் சகோதரனுக்கு நீ அன்பு கூறாதவன். நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியா மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தை நோக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். புரியுதா? நான் கர்த்தருடைய பிள்ளைங்க, தைரியமா நிக்கிறவங்க, நாம தான் ஒற்றுமையா இருக்கணும். நாம தான் அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கணும், அக்கா தங்கச்சி ஒற்றுமையா இருக்கணும். புரியுதா? வேதத்துல இருக்கிற வார்த்தைகள் யாருக்கு? மற்றவர்களுக்கு அல்ல, கிறிஸ்துவா இருக்கிற நமக்கு. அதுக்கு கீழ் வசனம் படிக்கிற பாருங்க 15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும், தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ, மனுஷனுடைய கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் இல்லை என்று அறிவீர்கள். ஜீவன் கிடையாது, சாட்சி இல்லை. உலக காரியங்கள், உலகத்துக்காக, பெருமைக்காக புரோஜனா வாழ்ந்து நம்ம தேவனுடைய பிள்ளையாச்சே. யோசித்து பாருங்க, தேவன் இந்த பூமிக்கு வரும்போது, நாம தேவனுடைய முன்பாக நிற்கும் போது
கரை திரை அற்றவர்களாய், மாசற்றவர்களாய், குற்றம் இல்லாதவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குற்றம் இல்லாத போய் நிற்க வேண்டும். ஒருவருக்கொருவர் பகைக்காதபடி, ஒருவருக்கொருவர் குற்ற உணர்வு இல்லாதபடி தேவனுக்கு முன்பாக நிற்கும் போதுதான் தேவன் நம்மளை அங்கீகரிக்கிறார். உன்னை குறித்தும் என்னை குறித்தும் கணக்கு தேவனிடத்தில் இருக்கு. நான் என்ன செய்யறேன்? வேஷம் போட்டு இருக்கிறேன்னா, இல்ல வேஷத்தை கலைச்சிட்டு தேவனுக்காக உண்மையா இருக்கிறேன்னா, ஜீவன் போனாலும் என் தேவனுக்காக நான் வைராக்கியம் அனுப்பின அந்த காலகட்டத்தில் இருக்கிறேன்னா, இல்ல வேற எந்த காலகட்டத்துல நான் வாழணும்னு சொல்லி என்னை குறித்தும் தேவனிடத்துல கணக்கு இருக்கும். இல்ல நாம வேதத்தை எடுத்துட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்து சபையில உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு படிச்சுட்டு போறோமே, நம்மளை குறித்தும் கணக்கு இருக்கும். ரெண்டு கணக்குகளும் நாம ஒப்பிட்டு பார்க்கும் போது எது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதோ அதைதான் கர்த்தர் செய்வார். அதுதான் கர்த்தர். நான் என்ன சொல்றேன், யோனாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படில. என்ன நடந்தது? பார்க்கறதுல, படிக்கிறதுல, கேட்கறதுல நிறைய பேர் செய்தி கொடுக்குறாங்களே. தேவன் சொன்னது ஒண்ணு, அவர் செய்தது ஒண்ணு. அவர் செய்தது ஒண்ணு, அதை நிறைவேற்றது. அதுல போய் சேர்ந்தாரா? வெற்றி எடுத்தாரா? இல்லையே. அப்ப யார் நினைச்சிருக்காங்க வெற்றியா நடந்தது? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அது 3வது அதிகாரம் நினைக்கிறேன். இல்ல 3வது இல்ல, 2வது அதிகாரம். 2வது அதிகாரத்தில் எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, இல்ல ஃபர்ஸ்ட் வசனத்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வசனம் 14வது படிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடினா செய்கிறீர் யோனாவை போட்டு விட்டார்கள். சமுத்திரமும் அமர்ந்தது. அப்போது அந்த மனுஷன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து. எப்ப நடந்தது? மாடு எப்ப நடந்தது? கப்பல்ல இருக்கும்போதா? கப்பல்ல இருக்கும்போது இல்ல, தூக்கி போட்டுறாங்க. படியாது. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இல்ல, பொறுத்து எந்த இடத்துல பண்ணாரு? யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். புரியுதா? அந்த ஆபத்து வந்துச்சுன போதுதான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை வருது. பயப்படுறான். இனி நம்மளால என்ன பண்ண முடியாது? தப்பிக்க முடியாது, பிழைக்க முடியாது. இப்ப நமக்கு வேற வழி கிடையாது. அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்லும் போது நான் போறேன் போறேன் போறேன்னு சொல்லிட்டு அவன் தர்ஷீசுக்கு கடந்து போனான். கீழ்ப்படியாக போயிட்டான். அவனுக்கு அந்த ஆபத்து வரும்போது தான் அவன் அதை குறிச்சு நினைக்கிறான். அப்பதான் பொருத்தனை பண்றான். பொருத்தனை பண்ண பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய மீனை கட்டளை கொடுக்கிறாரு. அந்த மீன் என்ன பண்ணிட்டு அவனை
பிடிக்கிறது. அப்ப அவன் மீன் வயிற்றிலிருந்து அவன் தேவனை தேட ஆரம்பிக்கிறான். அந்த மீனை கட்டளை கொடுக்கிறபடினால் அந்த நினைவுக்கு போற வழியில கொண்டு வந்து அந்த மீன் எல்லாம் பண்ணிட்டு கைக்கிறது. கைக்கிட்ட பிற்பாடு அவன் ஏற்றி நினைவு பட்டத்தை பார்க்கும்போது அவன் பழைய ஞாபகம் அவனுக்கு வருகிறது. அப்ப அந்த பழைய ஞாபகம் வரும்போது நம்ம போலாம், திரும்பி போயிடலாம்னு ஒரு எண்ணம் வருது. ஆனாலும் அந்த சூழ்நிலை அவன் நினைச்சு பார்த்துட்டு நினைவு பட்டத்துக்கு போய் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கண்டிப்பா சொல்லிய தீர்வு என்று சொல்லிட்டு தீர்மானம் எடுத்து அவன் உள்ள நோக்கி போகும்போதுதான் கவுக்கப்படுகிற நினைவு பட்டணங்கள், அழிக்கப்படுகிற நினைவு பட்டணங்கள், பலவிதமான உபத்திரத்துக்கு படுகிற அந்த நினைவு பட்டணங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். எப்படி காப்பாற்றுகிறார்? அந்த ஊர்ல போய் தேவனுடைய சத்தியத்தை சொல்லும் போது அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு இவன் சொல்லுகிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 3வது வருஷம் நினைக்கிறேன் அதிகாரம் 3வது இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டுட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து மேலும் ராஜா தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளைகளை மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் புசிக்க கூடாது. உபவாசம், தண்ணீர் குடியாமலும் இருக்க வேண்டும். மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு ஆமென் தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், பொல்லாத வழியை விட்டு கொடுமையையும் ஆமென் அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான ஒரு காரியம். மாடு ஆடு மிருக ஜீவன்கள் உபவாசம் இருக்குது. யாருக்காக? நினிவே பட்டணத்தாருக்காக. ஒன்று. ரெண்டாவது, அவங்க பிழைக்கணும். அந்த பிழைப்பு யாருக்காக இங்கிருந்து வருது அப்படின்னாக்கா தேவனிடத்திலிருந்து வருது. ஆண்டவருக்காக நோக்கி பார்க்கிறது, ஆண்டவரை பகிர்ந்துக்கிறது, ஆண்டவர் துதிக்கிறது. அப்ப ஆண்டவரை எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் மனமிறங்கிறார். கர்த்தர் மனமிறங்கி அதை காப்பாற்றுகிறார். ஆடும் ஆடுகளும் தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் இருக்கிறது. ஏன் நம்ம இன்னைக்கு அந்த உபவாசனாலுமே பாதி பேருக்கு அலர்ஜி வந்துடும். புரியுங்களா? உபவாசனாலுமே பாதி பேருக்கு அலர்ஜி. இதுக்காக அப்படி கிடையாது. எவ்வளவு நாள் உபவாசம் இருக்கலாம், தப்பே இல்லை. ஐயா என்கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டாரு, அவரை பார்த்தா வாலிப மாதிரி இருக்குது. இப்ப என் வயசு என்ன இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். கரெக்டா? கரெக்டா சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபையினால 74வது வயசு. முடிஞ்சு 74வது வயசுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார், கொண்டு போகிறார். ஆனா அப்படி தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? என்னமா? இன்னமும் பட்டாணி சாப்பிடுமா? ஜோம் பண்ணோம், பல்லுக்கு ஜோம் பண்ணேன். சிரிக்கிறீங்களே, புரியுதா?
உன் சரீரத்துல இருக்கிற அத்தனை காரியத்துக்கும் நீ ஜெபம் பண்ணா உன் சரீரத்துல இருக்கிற ஒண்ணு கூட பாதிப்பு வராது. நம்ம பண்றது கிடையாது, தலைமுடிக்கு பண்றது கிடையாது, எல்லாம் நெய் அடிக்கிறாங்க. நான் நெய் அடிக்கிறதே கிடையாது. ஒரிஜினல் முடி கொஞ்சமா இருந்தாலும் சரி. தலை நிறைய வச்சு என்ன பிரயோஜனம்? பண்ண பூ மாதிரி அதுக்கு டை அடிக்கிற காசே போதுமே. எல்லாத்துக்கும் ஜெபம், எல்லாத்துக்கும் ஜெபம். நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியாது. என் சரீரத்தில் இருக்கிற உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் என் உறுப்புகள் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்க ஜெபம் பண்ணுவோம். எங்க குடும்பமே ஜெபம் பண்ணும். ஒண்ணு கெட்டு போகாது, ஒரு காரியம் நஷ்டமாகுது. நீ ஜெபம் பண்ணி எதனா கெட்டு போயிட்டு இருக்குதா? ஏன் அப்போ உன் சரீரத்துக்கு நீ ஜெபம் பண்ண மாட்டேங்கிற? சொல்லுங்க. நம்ம தானே சாட்சியா இருக்கணும். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா 60, 64, 63 நீங்க நம்ம தானே சாட்சியா இருக்கணும். இன்னைக்கு கூட நான் வரும்போது உபவாசம் தான் வந்தேன். கர்த்தருக்கு சித்தமானால் இங்க சாப்பிடுவேன், இதுல கூட போயிட்டே இருந்தேன். என் சரீரம் அப்படி இருக்கு. ஆகினாலே இந்த கீழ்ப்படிதல், இந்த தலைப்பு எத்தனை 7 நாள் வரைக்கும் அந்த கீழ்ப்படிதலை குறித்து எனக்கு பின்னாடி வரலாம் நிறைய பேர் பேசுவாங்க. நான் அதிகமா பேச மாட்டேன், எனக்கு பேசவும் தெரியாது. அதனால கர்த்தருடைய சித்தமானால் முதல் உங்களுக்கு கொண்டு வந்து என்ன நிறுத்தம் அப்படின்னா கொஞ்சம் சான்ஸ் தான் நான் கொடுத்துருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். நிறைய சான்ஸ் நான் வந்து சொல்லலை, நிறைய இருக்கு. என் வாழ்க்கை பூரா சாட்சி, அது வருஷம் கணக்கில் பேசலாம். அதனால கர்த்தருடைய கிருபையினால ஒரே ஒரு வருஷத்தை வாசத்தை மாத்திரம் முடிக்கிறேன். தயமாச்சு லூக்கா சுவிசேஷத்தில் எடுக்கலாமே. லூக்கா 2வது அதிகாரத்தில் எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி 35, 36. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பாலுவேலின் குமார்த்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிரயாசத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். என்ன வயசுமா? 84. உங்களுக்கு என்ன வயசு? 54. அந்த அம்மா 84 அவங்க என்ன வேலை செய்றாங்க பாத்தியா? என்ன சொல்றேன்? தப்பா சொல்றேன். இந்த வயசுல நீங்க உபவாசம் இருக்கீங்களா? உபவாசம் வந்து 84 இரவும் பகலும் தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து அவங்க வேலையே ஆராதனை செய்கிற வேலைதான். அந்த மாதிரி நம்ம எல்லாம் மாறணும். அந்த மாதிரி நம்ம எல்லாம் மாறணும். அப்படி மாறினால் பரலோக ராஜ்யம், நல்லா கவனிங்க, பரலோக ராஜ்யம் சாதாரணமானது அல்ல. பரிசுத்தவான்களை கூட தேவன் தேடி தேடி எடுக்கிறார். கரைக்கரை இல்லாதவர்களாய் ஜலிச்சு எடுக்கிறார். நான் சொல்லுவேன், என் பசங்க, நான் பாஸ்டர், என் பசங்க ஊழியக்காரங்க, ஊழியக்காரன் பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லுவேன். பிள்ளைங்களை சபையிலே சொல்லுவேன்.
என் பிள்ளைங்க ஊழியக்காரே, என் மனைவி ஊழியக்காரமா, பரலோகம் போன்னு சொல்லி நினைக்காத. அவங்க செய்யற தவறு தேவனுக்கு முன்னாடி அது குற்றமா இருந்துச்சுன்னா பரலோகம் போகவே முடியாது. தேவனுக்கு முன்னாடி அவங்களும் உண்மையா இருக்கணும். ஆண்டவர் செய்த காரியத்தை அவங்களும் செய்யணும். அப்படின்னா அவங்க என் கூட பரலோகத்துக்கு வருவாங்க. நான் போய் நின்று ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரை என் பசங்க ஒழிச்சுறாங்க, அனுப்பிடுங்க அப்படின்னாக்க அனுப்பிடுவாரா? முடியாது. அது ஆகாதான காரியம். வேற இடத்துல எல்லாம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா பரலோகத்தில் அது முடியவே முடியாதேமா. இந்த 2024ஆம் ஆண்டுல தயவு செய்து உங்களை யாராவது ஒரு சின்ன தவறுகள் இருந்தால் அதை மாற்றிங்க. நீங்களுக்குள்ளே நினைச்சு பார்க்கலாம், உங்களுக்குள்ள என்ன தப்பு இருக்குது, அதை மாத்திட்டு 2025 ஆண்டுகளை போகும்போது ஒரு புது மனுஷியாக, ஒரு புது மனுஷனாக நீங்க அந்த வருஷத்துக்குள்ள போகும்போது உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீ எடுக்கிற காரியத்தை கர்த்தர் வெற்றியா முடிப்பார். அந்த வாழ்க்கையில நம்ம கடந்து போகணும். அந்த நிலைமையில நம்ம போகணும். அந்த கிறிஸ்து குடும்பமாக நம்ம இருக்க வேண்டும். அப்படி வாழறதுக்கு நாம் ஆசைப்படணும். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு டைம் சொல்லு, நான் 1 மணி நேரம் தான் எடுத்துக்கிறேன். பரவாயில்லையா? கர்த்தர் நல்லவர். நீங்க விருப்பப்பட்டால் பாஸ்டர் கிட்ட சொன்னீங்கன்னாக்கா, நான் இங்க வரேன், இன்னும் நிறைய காரியங்களை பேசலாம். ஒருவேளை அந்த பாஸ்டர் வேணாம் என்னை பற்றியே பேசினார் அப்படின்னாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இதுல இன்னொரு காரியம் தெரியுமா? நான் ஸ்கூல் போகாதவன். அப்படின்னா சொல்லுமா? இதான் உண்மை. நீங்க எல்லாம் படிச்சவங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்தை 18 முறை படிச்சிருக்கிறேன். எல்லாவற்றையும் தனித்தனியாக நிறைய நோட்ல தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி வச்சிருக்கிறேன். முந்தா நாள் ராத்திரி நான் அழுது படுக்கும் போது 2 கொரிந்தியர் எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7 படிக்க பார்க்கலாம். தெளிவா பேசுறார், தெளிவா காட்டுறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7 9 வரைக்கும். எழுத்துக்களினால் கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஆக்கினை தேர்வு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. ஆமென். அல்லேலூயா. இதுல நீங்க என்ன உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? என்ன உங்களை கருத்து தெரிந்து பார்க்க சொல்லுங்க பார்க்கலாம். மோசேயுடைய ஊழியத்தை குறித்து அதை எழுதியிருக்கிறது. அவருடைய பாடுகள், போராட்டங்கள்,
பலவிதமான உபத்திரங்கள் எல்லாமே இதுல இருக்கு. அந்த உபத்திரப்பட்டாலும் மோசைக்கு மரணம் வந்தாலும் மரணத்தை பார்க்காதபடி தேவனுக்காக ஓடி தேவனுக்காக உழைக்கிற அந்த இடத்த அங்க பார்க்கிறோம். அப்ப மோசே குடும்பத்தை பார்க்காதபடி, தன் மனைவி பார்க்காதபடி, மற்றவர்களை பார்க்காதபடி தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால அவருடைய ஊழியத்துல கர்த்தர் அவருடைய முகத்தை மகிமையாக பிரகாசிக்க பண்ணினார். ஜனங்கள் பார்க்கும்போது மோசேயுடைய முகங்கள் பார்க்க முடியா மகிமையினால நிறைந்து இருக்கிறது. இது முந்தா நாள் ராத்திரி, அதாவது 24ஆம் தேதி ராத்திரி என்னால முடியல, நீங்க போயிட்டு பிரேயர் நடத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலை பிரேயர்ல எங்க வீட்டுக்குள்ள எல்லாரையும் அனுப்பிட்டு 4 மணிக்கு நீங்க போய் நடத்துங்க, நான் முடியல எல்லாரும் புரியணுமா அப்படின்னு சொல்லி படுத்துட்டு கொஞ்ச நேரம் போறது பார்த்தாக்க கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை தேவன் எனக்கு கொடுக்கிறார். நான் அப்படியே எழுந்துச்சு உட்கார்ந்து பைபிளை திறந்து பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. மரணமே வந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு நம்ம அஞ்சவே கூடாது. எனக்கு நாங்க ஒரு சபை கட்டியிருக்கிறேன், 9 வருஷம் ஆச்சு. காலூர்ல கேவிப்பு பக்கத்துல எல்லாம் கவுண்டருங்க, முதலியாருங்க, நாயுடுங்க தான். அவங்க அந்த இடத்துல சபை கட்ட விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஊருக்காரங்களே விடல. அவங்க ஒரு நாள் கொளுத்திட்டாங்க. ஆனா எரியல, சர்ச்சு எரியல, ஓடல கட்டியிருந்தேன். அவங்க என்ன பார்த்து பயந்து அவங்களுக்கு ஓடிட்டாங்க. மறாத நாள் நான் ஆட்டோவில் போகும்போது, இன்னும் ஆட்டோவில் தான் போறேன், என் ஆட்டோவை நிறுத்தி என்னை உள்ளிருந்து வெளியே இழுத்து பல அடி அடிச்சாங்க. ஆட்டோவில் இருக்கிற என் கூட வந்த சின்ன தம்பி, அவன் பயந்து ஓடிட்டான். 12 வயசு பையன் ஓடிட்டான் பயந்து. ஆட்டோ ஓட்டுறோம், அப்படியே உட்காந்துட்டான். என்னை நிக்க வச்சு பல அடி அடிச்சாங்க. நான் ஒரு வார்த்தை கூட பேசுறேன், ஏன் அடிக்கிறதுன்னு கேட்கிறேன். ஆண்டவர் நினைச்சுக்கிறேன், ஆண்டவருக்காக இந்த அடி கூட வாங்கலைன்னா வேற என்னமா வாங்க. எங்க அப்பா அம்மா என்ன ஒரு அடி கூட அடிக்கிறேன். என் தேவனுக்காக பல இடத்துல அடி வந்திருக்கிறேன், பல இடத்துல காரி துப்பி இருக்கிறாங்க. அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்து அவரே என் காலில் துப்பு கீழே விழுந்தான். விழுந்து என்ன மன்னிச்சுது அப்படின்னா அவனை தூக்கி நிக்க வச்சு தட்டி கொடுத்து, பயப்படாத, நான் உன்னை அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உன் திரும்ப என்னன்னா, அடுத்த வாரம் நீங்க வரும்போது உன் தலையை வெட்டிடுவேன் அப்படின்னா. சரி, அதான செய்ய போற. சரி, அனுப்பிட்டு நான் ஆட்டோவில் வந்துட்டேன். அடுத்த வாரம் நான் வேற ஆட்டோ, அந்த ஆட்டோக்காரன் வரல, வேற ஆட்டோ கூட்டுன்னு போறேன். ஏன்னா மற்றவனுக்கு தெரியாது. அந்த ஆட்டோ கூட்டுன்னு போறேன். போகும்போது இவ்வளவு நீட்டு உருட்டு கட்டை வச்சு ஃபுல், இந்த பக்கம் தோப்பு, இந்த பக்கம் தோப்பு, நடுமைத்துல ரோடு எல்லாம் இந்த ஓரத்தில் வச்சு உட்காந்து எல்லாம் ஃபுல் போதை பயங்கரம் போகுது. உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க வண்டி போயிருக்குது, சத்தம் போயிருக்குது. நான் சொல்றேன் ஆட்டோ ஓட்டுகளை பார்த்துட்டு, அப்பா காலையில இவ்வளவு போதையில் போட்டு உட்காந்துக்கிறாங்க, கட்டை வச்சுங்க, யார் அடிக்கிறது உட்காந்துக்கிறாங்கன்னு தெரியலையே, இவங்க எப்படிதான் திருந்துவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கிறேன். நான் போய் நிக்கிற இடத்துல அந்த வீட்டுல போயிட்டு இவங்க கலாட்டா பண்ணி சண்டை போட்டு அடிச்சுட்டு, உங்க பாஸ் நீங்க வரமாட்டார், நீங்க அடிச்சா போற ஒளி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்கிட்ட போன் பண்ணி சொல்ல, இங்க சொன்னாக்க நான் வந்தே இருக்க மாட்டேன். ஆனா அவங்க சொல்லாதனால நான் போயிட்டு ஆட்டோ விட்டுட்டு இறங்கினா
அந்த வீட்டுக்காரங்க ஒரு குதிக்கிறாங்க பாரு, அழுகுறாங்க. இப்படி வந்த நீ இப்படி வந்து சொன்னேன், இதான் வந்தேன், எல்லாம் தடி வச்சு உட்காந்துக்கிறாங்கம்மா, நாங்க பார்த்துட்டு தான் வந்தோம், பேசிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொன்னேன். சரி, வண்டி விட்டுட்டோம், போனோம், சபையில போனோம், ஆராதனை நடத்தணும், திரும்பி வரோம். திரும்பி அதே போல வரணும். அதே வழியில வரும்போது அவன் பார்த்து அப்படியே உட்காந்து தூங்கிடுகிறானுங்க. நாங்க வெளியே தூரமா வந்த பாடு கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த வீட்டை போயிட்டு சண்டை போட்டு, நீங்க உங்க பாஸ்டர் வர வைக்கலையா, வந்தாட்சியம்னு சொல்லிட்டு பயந்து நிறுத்திட்டீங்களா அப்படின்ட்டு அவர் அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லிக்கிது பாரு, வண்டி வந்து நின்றுக்குது, இங்கதான் வந்து நினைச்சு அவர் வந்தாரு, ஆராதனை நடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னது பாரு. அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. உடனே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். மற்ற கண்களுக்கு நம்மளை தப்பி வைக்கிறது இல்லை. உன் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் அதிசயங்களை செய்வார். புரியுதா? அந்த தேவனிடத்துல நம்ம இருக்கிறோம், அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், அந்த தேவனை நம்ம தொழுது கொள்ளுகிறோம். அன்னிலிருந்து இது வரைக்கும் அந்த என்ன உருட்டுக்கட்டை எடுத்து உட்காந்து 2 பேர் சபைக்கு வராங்க. 2 பேர் வீட்டுல போய் பிரே நடத்திருக்கிறேன் நான். புரியுதா? அந்த ஊர் தலைவரே கர்த்தர் மனம் மாற்றி வச்சுக்கிறார். அந்த தலைவர் மூலியமா தான் அந்த கிராமத்துக்கு பூரா சுத்தி வர முன்னாள் தலைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. இவங்க 2 பேரும் நம்ம கூட இருக்கிறாங்க தெரிஞ்சுன்னா அந்த ஊர் மக்கள் எங்களை ஒண்ணும் பண்ணல. இப்ப தைரியமா போறோம், தைரியமா. நேற்று இங்க இருந்து கிறிஸ்துமஸ் சாப்பாடு அவங்க 2 பேருக்கும் கொடுத்தார் படை தலைவருக்கு. தேவன் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அங்களை மூடி செபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கூட்டம் ஆனந்தமாய் பாடும், பரிசுத்த கூட்டம் பரவசமூட்டும், பரிசுத்த மாளிகை அது பரமணி மாளிகை. அல்லேலூயா. கூட்டம் ஆனந்தமாய் பாடும், பரிசுத்த கூட்டம் பரவசமூட்டும், பரிசுத்த மாளிகை அது பரமணி மாளிகை. சீயோ சீயோ அது சிங்கார மாளிகை, அது உன்னத மாளிகை. கரகதி சீயோ சீயோ அது சிங்கார மாளிகை, அது உன்னத மாளிகை. மனவாளன் இயேசுக்காய் அழகுடன் ஜொலிக்கும், பரலோகம் விட்டு இறங்கும் புதிய எருசலேம் மகிமான மாளிகை, அது மனவதி மாளிகை. மனவாளன் இயேசுக்காய் அழகுடன் ஜொலிக்கும், பரலோகம் விட்டு இறங்கும் புதிய எருசலேம் மகிமான மாளிகை, அது மனவதி மாளிகை. சீயோ சீயோ அது சிங்கார மாளிகை, அது உன்னத மாளிகை. சீயோ சீயோ அது சிங்கார மாளிகை, அது உன்னத மாளிகை. பிதாவே, உமக்கு நன்றி. இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த முதல் நாள் இந்த கூடுகைக்கு கொண்டு வந்தீங்களுக்காக நன்றி. சில காரியங்களை பேச வைத்தீங்களுக்காக நன்றி. இங்க வந்திருக்கிற அத்தனை பேர்களையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி.
உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை கிரீச்சி இருக்க மாட்டேன். உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லப்பா. எல்லாம் தேவனால் ஆகும். நீ சொல்ல அப்படி கட்டளை, நீ பேசின வார்த்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். கர்த்தர் இதுக்குள்ளே நீங்க மகிமைப்படட்டும். இந்த உபவாச கூட்டம் முடிகிற வரைக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஊழியர்கள் ஆசீர்வதியும், ஊழியக்காரர் மனைவி ஆசீர்வதியும், மகனை ஆசீர்வதியும். இந்த 2024ஆம் ஆண்டில் செய்த அற்புதங்களை காட்டிலும் 2025ஆம் ஆண்டு ஆண்டவரே மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியமாக மாறட்டும். கால்விக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று சொன்ன தேவ வார்த்தை இவர்களை எங்க கொண்டு போய் ஊழியத்தை செய்யறீங்களோ அந்த இடம் முழுசும் பலத்த காரியங்கள் நடக்கட்டும், பலத்த அற்புதம் நடக்கட்டும். 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் அவர்களோடு கொண்டு ஆசீர்வதிக்கப்படும்படி ஆச்சரிக்கிறார். சரீரத்துக்கு எந்த பலனும் தாக்கக்கூடாது. இந்த ஆண்டு ஆண்டவரே வந்த உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள், சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அடுத்த ஆண்டு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு சரீரமும் பரிசுத்தமாக்கப்படட்டும். ஆண்டவரே ஒரு சாட்சியாக கட்டம் காண்டாமருக்கு ஒத்த பலனை ஒவ்வொரு சரித்திரம் தரும்படி ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக ஊழியக்காரர் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கபடி ஆசீர்வதிக்கிறேன். அந்த உங்க சரீரத்தை போல அந்த சரீரத்தை மாற்றுங்க. குற்றமற்ற சரீரமாய், அந்த மாசற்ற சரீரமாய், பரிசுத்த சரீரமாய் மாறப்படும்படி ஆசீர்வதிக்கிறோம். ஆவிக்குள்ளாக காணப்படட்டும். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்லது.